Now what is your petition? It will be given you. And what is your request? பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பரிந்து பேசும் ஜெபம் வழியாய் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இப்பொழுதும் நாம் தொடர்ந்து குடும்பத்திற்காக ஜெபிக்க போகிறோம். ஏனென்றால் முதலாவது தேவனுடைய ராஜ்யம் குடும்பத்திலே கட்டப்பட வேண்டும். அப்பொழுதுதான் அது பலுகி பெருகி பூமியை நிரப்பும். அந்த விதமாக முதல் நாளிலே நாம் சமாதானத்தை குறித்து பார்த்தோம். 2ஆம் நாளிலே ஒற்றுமையின் ஆவியினாலே நிரப்ப வேண்டும் என்று பார்த்தோம். 3ஆம் நாளிலும் விட்டு கொடுத்து வாழ்ந்தால் நிச்சயமாய் நாம் தேவராஜ்யத்தை கட்ட முடியும். ஆம், இயேசு கிறிஸ்துவும் தன்னுடைய சுயநலத்தை எல்லாம் விட்டு கொடுத்து, அவருடைய ஆசையெல்லாம் விட்டு கொடுத்து பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றினார் அல்லவா? நாமும் கூட தேவ சித்தத்தை புரிந்து கொண்டு விட்டு கொடுத்து, தேவ சித்தத்துக்கு விட்டு கொடுத்து, நம் சுய புத்தியை எல்லாம் நாம் இழந்து தேவராஜ்யத்தை குடும்பத்திலே கட்டுவோம். அந்த விதமாக இந்த நாளிலே நாம் 2 குணாதிசயங்களை வளர்த்து கொள்ளும்படியாய் நாம் பார்க்க போகிறோம். ஒன்று காம்ப்ரமைஸ், இன்னொன்று சாக்ரிஃபைஸ். இந்த 2 காரியங்கள் வழியாய் நாம் ஆண்டவரை நோக்கி பார்க்க போகிறோம். ஏனென்றால் காம்ப்ரமைஸ் என்பது, பாருங்கள், காம்ப்ரமைஸ் என்ற ஒரு காரியம் இருந்தால்தான் சுயம் அழிக்கப்படும். ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து, என்னுடைய ஆலோசனை தான் பெரியது, உன்னுடைய ஆலோசனை தான் பெரியது என்று இல்லாமல் குடும்பம் வாழ்வதற்கு, குடும்பம் மகிழ்ச்சியா இருப்பதற்கு, தேவனுடைய திட்டம் செயல்படுவதற்கு எது முக்கியமோ அதை செய்ய கடவோம். சாக்ரிஃபைஸ் என்பது, பாருங்கள், குடும்பம் கட்டப்பட நமக்கு மிக அவசியமான மற்றொரு சுபாவம். இந்த தியாக உணர்ச்சி இந்த குடும்பங்களிலே யாரிடத்திலே முதல் காணப்படும் என்றால், அந்த வீட்டின் பெண்ணிடத்திலே, அதாவது ஒரு தாயின் இடத்திலே அந்த சாக்ரிஃபைஸ் என்பது காணப்படுகிறது. பாருங்கள், தெபொராள் தாயாக எழும்பும் அளவும் கிராமங்கள் பாழாய் கிடந்தன என்று நாம் வேதத்திலே பார்க்கிறோம். தாயானவள் தனக்கு உரியது எல்லாவற்றையும் விட்டு கொடுத்து தன் குடும்பத்திற்காக தியாகம் செய்து வாழ்கிறாள். அப்படிப்பட்ட குடும்பங்கள் தேவனால் கட்டப்பட்டு மகிமையாய் விளங்கும். நாமும் கூட ஒருவேளை சாக்ரிஃபைஸ் செய்யாமல் ஓடிக்கொண்டிருப்போமானால் இந்த நாளிலே ஒப்பு கொடுப்போம், குடும்பத்தை கட்டுவோம். தேவனின் கரத்தினால் நம் குடும்பத்தை கட்டுவோம். எப்பொழுது ஜெபிக்கலாமா? சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தாவே, துதிகளின் மத்தியிலே வாசம் பண்ணுகிறவரே, நன்றி ஆண்டவரே. இந்த நாளிலே கர்த்தாவே, காம்ப்ரமைஸ், சாக்ரிஃபைஸ் என்ற 2 வார்த்தைகளை ஆண்டவரே எங்களுக்கு முன் வைத்திருக்கிறீர் ராஜா. நாங்கள் எங்கள் துணிகரத்தினாலும் ஆண்டவரே, எங்கள் சுய புத்தியினாலும், பெருமையினாலும், அகந்தையினாலும், கடினத்தன்மையினாலும் ஆண்டவரே எங்கள் வீட்டை நாங்கள் இடித்து போடாதபடிக்கு கர்த்தாவே, உமக்குள்ளாக எங்கள் இருதயத்தையும் சிந்தையும் எங்கள் கைகளையும் திடப்படுத்தி ஸ்திரப்படுத்தி காத்துக்கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம். எங்களுடையது அல்ல ஆண்டவரே, உம்முடைய நாமத்துக்கே மகிமை வர பண்ணும்படியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆம், பிரியமானவர்களே, தேவராஜ்யம் கட்டுவதற்கு நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுப்போம். தேவன் நம் குடும்பத்திலே மகிமையாய் வெளிப்படுவார். God bless you.